சாயமேர் புரொடக்ஷன் சார்பில் கே. அமீர்ஜான் தயாரித்துள்ள படம் குரங்கு கையில பூமாலா. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஜி. கிருஷ்ணன். முன்னணி சவுண்ட் இன்ஜினியரான இவர் ஏற்கனவே விகடகவி என்ற திரைப்படத்தை இயக்கியவர். நடிகை அமலா பாலை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். விகடகவி வெளிவர தாமதமான நிலையில் மைனா முந்திக் கொண்டதா. விகடகவி படத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கதை அம்சத்துடன் குரங்கு கையில பூமாலை என்ற படத்தை தற்போது இயக்கியுள்ளார் ஜி. கிருஷ்ணன். இவர் கதை பற்றி கூறும்போது, தான் உயிராக நினைத்த காதலி தன்னை ஏமாற்றியதால் மனம் போன போக்கில் வாழும் ஒருவன் தன் வலையில் சிக்கும் எல்லா பெண்களையும் காதலிப்பது போல் நடித்து தன்னுடைய ஆசைக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். மற்றொருவன் ஒரே பெண்ணை தீவிரமாக காதலித்து அவளையே திருமணம் செய்ய நினைக்கிறான். முறைமாமன் ஒருவன் தன் முறைப்பெண்ணை திருமணம் செய்தே தீர்வேன் என்று அடாவடி பண்ணுகிறான். இன்னொருவன் தனக்கு திருமணமே வேண்டாம், ஆனால் தன்னுடைய டைம் பாஸுக்கு தினமும் ஒரு பெண் வேண்டும் என்று தேடி அலைகிறான். இந்த 4 பேர்களிடம் பல சந்தர்ப்பங்களில் சிக்கி தவிப்பவர்தான் இக்கதையின் நாயகி. 4 பேரிடமும் சிக்கி தவிக்கும் இந்த பெண்ணின் நிலைமை என்ன, விதவிதமான மனநிலை கொண்ட இந்த ஆண்களின் நிலை என்ன, இதுதான் குரங்கு கையில பூமாலை படத்தின் கதை சுருக்கம். இந்த படத்தின் சிறப்பு அம்சம் இதன் திரைக்கதைதான். இது அனைத்து தரப்பினருக்கும் நிச்சயம் பிடிக்கும். இப்படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் முதல் பாதியை பார்த்துவிட்டு சான்றிதழ் கொடுக்கும் எண்ணத்தில் இருந்தார்களாம். ஆனால் 2ஆம் பாதியை, குறிப்பாக கடைசி 20 நிமிட படத்தை பார்த்த பிறகு இது அனைவரும் பார்க்க வேண்டிய படம் என்று பாராட்டியதோடு சான்றிதழ் கொடுத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் கலைப்புலி தானுவுக்கு போன் செய்து அவசியம் படத்தை பாருங்கள் என்று பரிந்துரை செய்திருக்கின்றனர். அதன் பின் கலைப்புலி தானு வந்து இந்த படத்தை பார்த்துவிட்டு வெகுவாக பாராட்டினார். இதுவே எங்கள் படத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி. குரங்கு கையில பூமாலை படத்தில் கதாநாயகர்களாக ஜெகதீஷ், கௌதம் கிருஷ்ணா, வில்லனாக பிரவீன்குமார், கதாநாயகியின் தாய்மாமனாக கணேஷ், போலீஸ் இன்ஸ்பெக்டராக சரவண சுப்பையா, கதாநாயகன் ஜெகதீஷின் சிநேகிதியாக நிஷா ஆகியோர் நடிக்கின்றனர். கதாநாயகியாக சாந்தினி நடிக்கிறார். இவர் கோலி சுடா படத்தில் நடித்தவர். அந்த படத்தில் நடித்த பிறகு எத்தனையோ படங்கள் தேடி வந்தும் அவற்றில் நடிக்க மறுத்தார். குரங்கு கையில பூமாலை படத்தின் கதையை கேட்ட உடனே நடிக்க சம்மதித்தாராம்.